என்னவென்று சொல்லி பார்த்தால் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறார். எப்படி? ஒரு டாஸ்க், நமக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்க போறார். அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செய்திக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி தேவனிடத்துல, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக அதை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பான்பரி தமிழ் கிறிஸ்தவ சபையாக, குடும்பங்களாக இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். எதற்காய்? நீர் அழைத்த அழைப்பிற்கு அடிபணிந்து இந்த இடத்துல நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய அழைப்பை குறித்ததாக, உம்முடைய வேத வசனத்தை குறித்ததாக நாள்தோறும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல கற்று வருகிறோம், கற்றும் அதில் தேறியும் வருகிறோம் என்று சொல்லி நம்புகிறோம். வருகிற காலங்களிலே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக எங்களை பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக எங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் பேச போகிற காரியம் இந்த சபையின் வாளியாக ஆண்டவரே தெளிவாக துணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறார். இந்த டாஸ்கை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்த போறோம்? எப்படி ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த சேலஞ்சை எங்க வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நாங்க அப்பா உறுதியாய் பிடித்து நாங்கள் ஓடுவோம் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒரு என்ன செய்யணும்? ஒரு ப்ராமிஸ் நம்ம கொடுக்க போறோம். இன்று செய்திக்கு ஆதாரமாக எடுத்து கொள்ளப்பட்டிருக்கிற வேத வசனம் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல், தெளிவா வாசி, பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நாம் அவரோடு இளைப்பாற போகிறோமா? இது நடக்குமா? இது சாத்தியமா என்று சொல்லி பார்த்தா நிச்சயமா முடியும் இல்லையா? நம்மளாம் எதற்காக காத்திருக்கிறோம்? நம்முடைய கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? ஒவ்வொரு வாரமும் அவர் நம்மளோடு பேசுகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தி இந்த உலகத்துக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது அது நமக்கு உதவி செய்யும் விதமாக நாம் அநேக டிஸ்ட்ராக்ஷன் இந்த உலகத்துல பார்க்கிறோம், அநேக தடைகளை பார்க்கிறோம், அநேக கேவலமான காரியங்களை கடந்து போகிறோம், அநேக அவச்சொல்லுகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அநேகர் நம்மளை இகழுகிறதை நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களில் நாம் தாழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பலப்படுத்துகிறது என்ன? கிறிஸ்துவின் இந்த வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. How many of you accept that? This is living word of God. Hallelujah. இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களும் உயிர் உள்ளது. அது ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்க. இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேத புஸ்தகம். அதனாலதான் சொல்றாரு, ஒன்று அதை தேடி தேடி வாசிங்க, ஒன்றுக்கொன்று ஜோடு இல்லாமல் போகாது. ஜோடி இல்லாம அங்க வார்த்தையே கிடையாது. இந்த வார்த்தை நம்ம உயிரோடு எழுப்புகிற ஒரு வார்த்தை. நம்முடைய மாம்சம் பல வேளைகளிலே செத்து கிடக்கிறது. நம்முடைய மாம்சம் பல நேரங்களிலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்துக்காய் ஓடுகிற ஒரு மாம்சமாய் இருக்கிறது. இச்சையை தேடி
பல காரியங்கள் நமக்கு என்னென்ன வேணுமோ நம்ம சிந்தை சொல்லுகிறதோ அவை எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறதாய் இந்த மாம்ச உலகத்துக்குள்ள ஓடுது. ஆனா இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்துவது யார்? பரிசுத்த ஆவியானவரும் இந்த வேத வசனமும். இந்த வேத வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நம்மளோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, நீ எதற்காகப்பா அழைக்கப்பட்ட? நீ ஓடுறது எதுக்காகப்பா? இதுக்காகவா? இந்த ஒரு அற்ப காரியத்திற்காகவா? இந்த ஒரு அற்ப சந்தோஷத்துக்காகவா? உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து போக போற, அந்த பரலோக ராஜ்யத்தை நீ இழந்து போக போகிற, உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நீ இழந்து போக போகிறாயா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்துவது யாரு? அதனாலதான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களை நியாயத்திலும் நீதியிலும் கண்டித்து நடத்துவார். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த வேத வசனம், இந்த வேத வசனம், அதெல்லாம் தாவீது அதை உணர்ந்து எழுதுனா, வேதமே வெளிச்சம், என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது என்னுடைய தீமைகள் எனக்கு காட்டப்படுகிறது, அதிலிருந்து நான் விலகி நன்மையை அடைந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த நாள் ஆண்டவர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. என்னது? பூமியில நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, அவருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வாக்கு தத்தத்தையும் தேவனிடத்திலிருந்து நாம் ஆல்ரெடி பெற்றாகிவிட்டது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம், நமக்கு ஒரு தடுமாற்றம் வேண்டாம். ஒருவேளை நான் பரலோகத்துக்கு போவேனா, இயேசுவை பார்ப்பேனா, அவரோடு முகமுகமாய் பேசுவேனா, அவரோடு உரையாடுவேனா, அவருடைய சிங்காசனத்தின் அருகில் இருந்து நம்முடைய பரிசுத்த தேவனை நோக்கி கண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி நானும் அங்கு சென்று பார்வேனா, அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தருகிற நன்மையான வார்த்தை, you have been selected. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை முன் குறித்து ஆயிற்று, உங்கள் கையில் அந்த ஆல்ரெடி அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாயிற்று. இனி நீங்க என்ன செய்யக்கூடாது? அதை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் துடிக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்தோறும் இந்த உலகத்துல நாம் ஓடுகிற ஓட்டம் நம்மை தவறான வழிக்கு, தவறான பாதைக்கு, தவறான செயல்களுக்கு நம்ம இழுத்து போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் அனுதினமும் பயப்படுகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு டாஸ்க் நம்ம கையில கொடுக்கிறார். எப்பா, ஆல்ரெடி நீ பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு தத்தத்தை நீ கையில பத்திரமா வச்சு இறுதி வரைக்கும் நீ ஓடுவியா? உன்னால ஓட முடியுமா என்று சொல்லி ஒரு டாஸ்க் கொடுக்கிறாரு. இந்த டாஸ்கை நம்ம பிடித்து ஓடும் பொழுது அங்கே நமக்கு தோல்வி இல்லை. ஒரு நாள் நமக்கு நிச்சய மரணம் வரும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற காரியம் வரும். ஒரு நாள் இந்த உலகத்துல நாம் நேசிக்கிற எல்லாவற்றையும் விட்டு பிரிகிற நாள் வரும். அந்த நாளுக்கு ஒருவனும் ஒருத்தியும் தப்பிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரே தரம் மனிதன் பிறப்பதும் அவன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். Nobody can escape from that. அப்போ ஆண்டவர் சொல்றார், இறுதி மூச்சு நம்மிடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நம்மோடு கரத்திலே ஏந்தி வெற்றி உள்ள வாழ்க்கையாய் ஓட முடியுமா? அப்படி நாம் தவறிட்டோம்னா இதை ஆனந்த பாக்கியத்தை இழந்து போகிற மனிதனாய், மனுஷியாய் நாம் மாறி போவோம். பிரியமானவர்களே, அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு இந்த வாக்கு தத்தம் உண்டாயிருக்கிறதா, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்புக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாதவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். You have to afraid of this. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் ஆனந்த இடத்துல சொல்றாரு, you have to afraid of this. ஏன்னா இந்த நித்திய வாழ்க்கையை நம்ம இழந்துட்டானா நம்ம ஆண்டவரை பார்க்க முடியாது, அவரோடு கூட பேச முடியாது, அந்த 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட உலா வர முடியாது. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்துல இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த பயம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அதை இழந்து விடாமல் தற்காத்துக் கொள்ள நமக்கு முடியுமே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதை நீங்க என்ன செய்யணும்? அடையாமல் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு
பயந்திருக்கணும்னு சொல்லி நாம் அவரோடு இளைப்பாற போகிறோமா? நிச்சயமாக இழப்பாக போகிறோம். எப்படி அது சாத்தியமாயிற்று என்று சொல்லி பார்த்தால் 1 யோவான் 1:7 சொல்லுது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி அந்த வசனம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுது. அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து அவருடைய இளைப்பாறுதலுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறாராம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆனந்த பாக்கியம் இதுவே. இதை தொடர்ந்து நாம இந்த ஓட்டத்துல நம்ம ஓடிதான் ஆகணும், நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த காரியத்துல நம்மை சுத்திகரிக்க ஆகவே தான் இயேசுவின் ரத்தம் துடிக்கிறது பிரியமானவர்களே. அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களுடைய பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும், பிதாவின் ரத்தம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். வாட் யூ வாண்ட் டு பி, யூ கேன் சாய்ஸ் ஈதர் which one. நமக்கு என்ன வேணும்னு சொல்லி நாம தான் முடிவு பண்ணணும். 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னுமாக 1 யோவான் 2:2 இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சாரா? நம்மளுடைய பாவங்களாக மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிரானாம். பாருங்க, அவர் சிலுவையில் தொங்குகிற காட்சி உங்கள் கண் முன்னே வர கடவுது பிரியமானவர்களே. சாத்தா உங்ககிட்ட சில நேரத்துல உங்களுடைய இருதயத்தை நிரப்பக்கூடும். நீ எல்லாம் இயேசுவை கும்பிட தகுதி உள்ளவனா? நீ செய்த பாவங்களை நினைத்துப்பார், நீ அவருக்கு விரோதமாய் ஓடின ஓட்டத்தை நினைத்துப்பார் என்று சொல்லி. ஆனா அவன் உங்களை பயமுறுத்தும் போதெல்லாம் உங்கள் கண்முன் வருகக்கூடிய ஒரு காட்சி என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் நமக்காய் தொங்கின அந்த அற்புத காட்சி. அந்த அற்புத காட்சி நம்மை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. என் அன்பு மகனே, நான் உன்னை விடுதலை ஆக்கியிருக்கேன்ப்பா. இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நான் உன்னை நிச்சயமா விடுதலை ஆக்கியிருக்கேன். நம்பு, தொடர்ந்து உன் ஓட்டத்தை என்னோடு கூட ஓடு. அப்பொழுது இறுதி வரைக்கும் நீ உன்னோட ஓட்டத்தை தெளிந்த புத்தியோடு ஓடுவதற்கு நான் உனக்கு பலன் தருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம முன்னாள் வாஸ்து பிரகாரமாய் 1 யோவான் 3:1 சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆல்ரெடி அழைக்கப்பட்டிருக்கிறோமா? we have been called as a man of God, children of God. நம்ம இயேசுவின் பிள்ளைகள் என்று அவரே நம்மை அழைக்கிறார். இதற்கு மேல நமக்கு என்ன ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோவான் சொல்லுகிறார், கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்கப்படுவதற்கு நாம் என்ன தகுதி உள்ளவர்களா இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம அதை இழந்து போய்விடாதபடிக்கு நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். தேவனோடு கூட ஒன்றாய் ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல நான் சொன்ன பிரகாரமாய் பல டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கு, பல பேரியர்ஸ் நமக்கு இருக்கு. பல வேலைகளிலே நாம பலரால தொந்தரவு செய்யப்படுகிறோம். எப்படியாவது நம்முடைய மைண்டை கராப்ட் பண்றதுக்கு, நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை, நம்முடைய வாய்களை நம்ம அது கரைப்படுத்துவதற்காய் துடிக்கிற ஒருத்தன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு சொல்ல வேண்டிய பதில் ஒண்ணுதான், I have been called man of God. Hallelujah. நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய மனிதன் என்று அழைக்கப்படுகிறதுனாலே நீ என்னை இப்படி குற்றப்படுத்துவதற்கு தகுதி இல்லாதவனாய் மாறி போகிறாய் என்று சொல்லி சாத்தானோடு கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியமாய் நீங்கள் மாற வேண்டும் பிரியமானவர்களே. அதனால அவர் சொன்னார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க. அந்த சர்வாயுத வர்க்கம் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவனை மேற்கொள்வதற்கு அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் இன்னுமாய் நம்மோடு கூட பேசுகிறார்.
ஒன்றியவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாஸ்த பிரகாரம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. As we washed by blood of Jesus Christ of Nazareth, we qualify to stay in it, rest along with him. Hallelujah. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, as we washed by blood of Jesus Christ of Nazareth, we qualify to stay in the rest along with Jesus Christ. பாருங்க, அப்போ நம்ம தகுதி உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாறி இருக்கிறோம். அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனா இங்க நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. அது ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று. நாம் அதை எப்படி ஜெயிக்க போகிறோம்? இன்னைக்கு இந்த டாஸ்கை நாம எப்படி அடைய போகிறோம்? நாம் ஒரு சில காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஒன்றியவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? அவரு டாஸ்கும் கொடுத்துட்டு அவர் வழியையும் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி, அவர் தேவனுடைய குமாரன், என்னை மீட்க வந்தார், என் ரட்சகர், என் அன்பு தெய்வம், என்னோடு கூட உலா வருகிறார் என்ற விசுவாசம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது அது இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கா போதுமானதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த ஒரு விசுவாசம், அது என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லி இருக்கிறது. அந்த காணப்படாத நிச்சயம் அந்த நிச்சயம் இருக்கு பாருங்களேன். எஸ், இட் இஸ் தேர், இட் இஸ் ஆல்ரெடி தேர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அது இந்த உலகத்தை நமக்கு ஜெயிப்பதற்கு போதுமானதா இருக்கிறது. 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, எடுத்து வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. தேவனால் பிறந்தது. தேவனால் யாரெல்லாம் பிறந்திருக்கிறார்? நாம பாவத்துக்கு மரித்தோம். தேவனுக்குள்ள மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறோம். சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவோடு நாமும் நம்முடைய பாவத்தை அடக்கம் செய்துவிட்டு அவரோடு கூட ஒரு புதிய மனிதனாய், ஒரு புதிய மனுஷனாய் நாம எழும்பி அவரோடு கூட நாம நிக்கிறதுனால அது என்ன சொல்லுது? தேவனால் பிறந்த ஒரு மனிதனாய் நம்மை அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய அப்பா யாரு? நம்முடைய அப்பா யாரு? சத்தமா சொல்லுங்க, நம்ம அப்பா யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உலக பிரகாரமா என்னுடைய தந்தையின் பேர் டானியல். ஆனா நான் பாவத்துல மரித்து கிடந்தவனா இருந்தேன். துரோகியா அலைஞ்சிட்டு இருந்தேன். இந்த உலகத்துல ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிற ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாருக்கும் விருப்பப்படாத ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த வாழ்க்கைக்கு என்னை கொலை செய்து, எப்படி என்னை கொன்று அவருடைய ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டு எனக்குள்ள ஒரு புதிய ஆவியை வைத்து, நீ இன்னிலிருந்து டேனியலோட பையன் அல்ல, இன்னிலிருந்து நீ என்னுடைய சொந்த மகனரா என்று சொல்லி என்னை உயிரோடு எழுப்பின அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நம்ம உலக பிரகாரமா பிறக்கின்ற தந்தைக்கு இனி மகன் அல்ல, மகள் அல்ல. நம்மளுடைய அப்பாவும் நம்மளுடைய அம்மாவும் யாரு? நம்மை உருவாக்கின, நம்மை தாயின் கருவிலிருந்து கண்டுகொண்ட, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்ட ஒரு மனிதராய், ஒரு மனுஷியாய் இந்த இடத்துல மானத்தோடு மரியாதையோடு அமர செய்திருக்கிற என் அன்பு அப்பா ஏசப்பா நம்மளுடைய அப்பாங்க. பாருங்க எப்படிப்பட்ட பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்றார், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம், விசுவாசம். That is a key word today. விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது நமக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன்.
உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிற. நீ வீக்கு நம்பாத, நீ பலன் உள்ளவன் என்று சொல்லி விசுவாசி என்று சொல்லி. நம்பர் 1, நாம் பாவத்தில் மரித்து தேவனால் புது பிறவி எடுத்திருக்கிறோம். நம்பர் 2, நம்மளுடைய விசுவாசம். ஓகே, இந்த விசுவாசம் என்ன? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் இப்படியா நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்படி? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கப்படுவதே அந்த சாட்சி. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாராம். அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள்ள இப்ப இருக்கு. அப்போ இப்ப தெளிவா புரியுதா? இப்ப நம்ம யாருக்கு பிறந்திருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, இப்போ சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய உயிர் நம்ம கிட்ட இல்ல, நம்மளுடைய ஜீவன் இப்போ குமாரனுக்குள்ள இருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா! எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க. அதை சொல்றாரு, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. அது ஒரு சாட்சி. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் எப்படியா சொல்கிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நம்மை அவர் உறுதியாய் அழைத்து செல்வார் என்கின்ற விசுவாசம். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த அன்பை நாமும் பிறரிடத்துல என்ன செய்யணுமா? வெளிப்படுத்தணும். as well as அந்த அன்பை அவரிடத்திலேயே வெளிப்படுத்தணும். அல்லேலூயா! ஒரு குழந்தை என்ன செய்யுது? அப்பா அப்பான்னு ஓடி வருது. அந்த குழந்தை அந்த அப்பான்னு ஓடி வரும்பொழுது அந்த அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, உள்ளத்துல இருந்து பொங்கி. எங்கேயோ ஏதோ ஒரு எமேமேல என்னை ஏத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆனந்தத்திற்கு ஈடாக தேவனுக்கு வருகிற அந்த ஆனந்தம், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து வருகிற அந்த ஆனந்தம். அப்பா அப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுப்பா, எனக்கு ஒரு கண்ணீர் வந்துருச்சுப்பா, எனக்கு ஒரு கவலை வந்துருச்சுப்பா, எனக்கு ஒரு துரோகம் நடந்துருச்சுப்பா, என்ன ஒருத்தங்க இப்படி பேசிட்டாங்கப்பா, எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறதுப்பான்னு சொல்லி நீங்க கதறி துடித்து அவர் இடத்துல ஓடும் பொழுது அவர் அன்போடு நம்மை தூக்கி அரவணைத்துக் கொள்கிற ஒரு அப்பாவாய் அவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரோடு உறவாட ஆசையா இருக்கிறீங்களா? அந்த அன்பு உங்களுக்கு வேணுமா? அந்த அன்பை நீங்க ருசி பார்க்கணுமா? அந்த அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. அது உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால லிட்ரலி யூ கேன் ஃபீல் தட். ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தணுமா? நம்ம மனிதர்களை நேசிக்கணும். இயேசு நம்மை நேசித்தது போல நம்ம பிறரை நேசிக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என்னையும் அப்படிப்பட்ட அன்போட நேசிங்க, என்கிட்ட ஓடி வாங்கன்னு சொல்லி. இயேசுவுக்கு பிரியமான அன்பு எது? 2 யோவான் 6ஆம் அதிகாரம் 2 யோவான் 6வது வசனத்துல, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. வாட் இஸ் தி சீக்ரெட்? நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அவருக்கு பிடித்தமான அன்பையா? ஒருவேளை உலக பிரகாரமாய் நம்முடைய காரியங்களை மாத்திரம் அவர்கிட்ட சொல்லிட்டு, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த கவலையில இருந்து, இந்த கண்ணீர்ல இருந்து என்னை விடுவித்திருங்கன்னு சொல்லி கேட்பதை மாத்திரம் அவர் விரும்புகிறதல்ல. அவருடைய கற்பனைகளில நாம நடக்கிறத தான் நாம அவருக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அன்பு. தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆதி முதல், from the beginning. ஆண்டவர் இதான் மறுபடியும் சொல்லிட்டு வராரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எழுப்பும் பொழுதும், தங்கள் ஜனங்களை ரட்சிக்கும் பொழுதும் அவர் மறுபடியும் அவர் சொல்கிறது என்ன? என் கற்பனையில நிலைத்திருங்கள், என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துவதற்கு காரணம், he loves you. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ என்ன செய்யணும்? என் கற்பனைகளை கை கொள்வதன் மூலம் என்னை நீ நேசியப்பா.
இந்த வேத வசனத்தை கடைபிடிக்கிறது மூலியமாய் இந்த உலகத்துல நீங்க எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்களை செய்யணும், எப்படி பிறர் மீது அன்பு செலுத்தணும், எப்படி இரக்கம் காட்டணும், இப்படி அநேக காரியங்களை, கற்பனைகளை நான் உங்களுக்கு கற்று போயிருக்கிறேன். அந்த கற்பனைகளை நீங்கள் கை கொள்வது என் மீது நீங்கள் செலுத்தக்கூடிய உண்மையான அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அருமையா நம்ம நடத்துகிறார் பாருங்க. 2 யோவான் 8ஆம் வசனத்தை எப்படி சொல்கிறாரு? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்க. நம்முடைய செயல்களின் பலன் இழந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. ஒருவேளை இன்னைய வரைக்கும் நான் உனக்காக நல்லவனா வாழ்ந்தேன். நான் சில நேரம் என் மனைவியை மிரட்டுவது உண்டு. மிந்தி நீ இப்படிலாம் பண்ணுன்னா நான் என் பழைய வழிக்கே திரும்பி போயிடுவேன். எப்படி? என் பழைய வழிக்கே நான் திரும்பி போயிடுவேன். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? தேவராளுக்கு நஷ்டமா? இல்லைங்க, எனக்கு தான் நஷ்டம். நான் தான் நித்திய ஜீவனை இழந்து போவேன். அதனால ஆண்டவர் மறுபடியும் நம்ம எச்சரிக்கிறார். உங்கள் செய்கைகளின் பலன், தேவனுக்காய் ஓடி இருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க, அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவருக்காக பிறரை நீங்க அன்பு செலுத்தி இருக்கிறீங்க. இவ்வளவு நல்ல கிரியைகளை நீங்க செய்துட்டு கடைசியில என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு சிறு காரியத்திற்காய் உங்கள் செய்கைகளின் பலன் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க. இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்னமுங்க பூரண பலன்? இயேசுவோடு நாம் அமர்ந்திருக்கிறது தான் நமக்கு பூரண பலன். நமக்கு இன்மையிலும் அவரோடு உறவாடணும், மறுமையிலும் அவரோடு. இன்மையில அவரை காணாமல் நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனா மறுமையில எப்படி? அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம், அவரின் ஒளியை காண போகிறோம், அவரின் சாயலை நம்ம பார்க்க போகிறோம். அவரோடு கூட அவர் சொல்லி இருக்கிறார், என்னோடு கூட நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் உட்கார்ந்து இருக்கிற அதே ஆசனத்துல நீங்க அமர்ந்திருந்து தேவனை நீங்க பார்த்து நீங்க பாடல் பாட போறீங்க, அவரை வாழ்த்தி பேச போறீங்க. இந்த பாக்கியெல்லாம் இப்போ நம்ம வாசிப்போம், நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல அதெல்லாம் நம்ம வாசிக்க போறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. மீறி நடக்கிறோமா? எந்தெந்த வகையில நடக்கிறோம்? இன்னைக்கு நாம அதை சீர்தூக்கி பார்த்து சரிப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் மெயின்டெனன்ஸ்ல ஒர்க் பண்றேன், எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்றேன். இப்ப எங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் இருக்கும், அதே மாதிரி பிபிஎம்னு ஒன்று இருக்கும், ப்ரிவென்ட் பிளான் மெயின்டெனன்ஸ். ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருள் அல்லது ஒரு மிஷின் அது கெட்டு போகாம அதை பார்த்து கொள்ள வேண்டியது எங்களுடைய வேலை. எப்படி? ஒரு மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்த மிஷின் ஏதாவது கெட்டு போயிட, இப்போ ஒரு யூபிஎஸ் இருக்கு, அந்த யூபிஎஸ் அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை, அது இப்போ ஓஆருக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ஸ், எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸ்க்குலாம் இந்த பேக்கப் இருக்கும். இது என்ன செய்யும்னா, ஒரு வேளை நமக்கு மின்சாரம் தடைப்பட்டாலும் அங்க மின்சாரம் ஃபியூ செகண்ட்ஸ் கூட தடைப்படாது. இப்போ மற்ற இடங்கள்ல ஜெனரேட்டர்ஸ் இருக்கும், ஜெனரேட்டர் பிக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், 6 to 10 செகண்ட்ஸ் ஆகும். அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் பவர் மறுபடியும் வரும். அதுக்குள்ள பவர் போயிடும், கம்ப்ளீட்டா பவர் போய் அந்த 10 செகண்டுக்கு அப்புறம் தான் அந்த பவர், அது ஃபுல் ஆர்பிஎம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதால பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் இடையில கேப், அந்த கேப் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்? யூபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. அது பவர் சப்ளை கட்டே ஆகாது. இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு எலக்ட்ரிஷியன் ஆகிய, ஒரு டெக்னீஷியன் ஆகிய என்னுடைய பொறுப்பு. நான் அதை செவ்வனே செய்து அனுதினமும் அதை செக் பண்ணி கரெக்டா அந்த செக் லிஸ்ட் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண விட்டேன்னா ஒன் பை ஒன் பார்ட்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? போய்கிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது.
ஒரு நாள் அது மொத்தமா எரிஞ்சு என்ன செஞ்சிடும், அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இழப்பு யாருக்கு? எனக்கு. யார் இடத்துல கொஸ்டின் கேட்பாங்க? என்னிடத்துல. நீ தான் அதற்கு இன்சார்ஜ். How it has happened? What you have done for so? What you have done so far? Where is your checklist? Where is your PPM forms? எல்லாம் கேட்பாங்க. நான் இதை சரியா நான் கவனிச்சு இதை ஃபாலோ பண்ணாம இருந்தேன்னா அது கெட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பதில் சொல்லியும் பயனில்லை. பாருங்க, அதுதான் சொன்னாரு, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறவன் எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். You have to stay along with him. அங்க நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு பிரிவினை வந்து விடவே கூடாது. நம்முடைய 24 மணி நேரமும் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவரோடு ஓடுகிற ஒரு வாழ்க்கை, அவரோடு உலாவருகிற ஒரு வாழ்க்கை, அவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை. அதனாலதான் அவர் சொல்ல, நீங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி. இப்போ அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கணும். அடுத்தது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படியா சொல்வது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்க இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா நம்முடைய லக்கு எது? அவருடைய வருகை, அவருடைய ரகசிய வருகையில அவரோடு கூட போவது. அவருடைய ரகசிய வருகை 2ஆம் வருகையில சபை இருக்காது, நாம இருக்க மாட்டோம். உபத்திர காலத்துக்குள்ள நம்ம போக மாட்டோம். அதுக்கு முன்னாகவே சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபையை ஆகிய மனவாட்டி அதற்குண்டான பரிசுத்தத்தோடு ஆயத்தத்தோடு அவள் இருக்க வேண்டியது அவசியம். அதான் அவர் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு வாழ்ந்தது போறோம். நம்ம ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எங்க இருக்கணும்? நம்ம அங்க போய் தங்க போறோம். இப்போ பிரதர் தீபக் சவுத் கொரியால இருந்து இப்போ இங்க வந்திருக்காங்க, மைக்ரேட் ஆயிருக்காங்க, இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க இதற்காக எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் சவுதியில இருந்து மைக்ரேட் ஆகி வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதற்குண்டான ப்ரிப்பரேஷன், இதற்குண்டான டைம் எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் நாம இதுல என்ன செஞ்சிருக்கணும்? நிலைத்திருக்கணும். We have to follow. இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா இடையில இந்த இலக்கை, இந்த டெஸ்டினிய அவங்களால என்ன செஞ்சிருக்க முடியாது, அடங்கி இருக்க முடியாது பிரியமானவர்களே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரட்சகர் வர நம்முடைய குடியிருப்பு எங்க? பூலோகம் அல்ல, பரலோகம். அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா நமக்கு வழி யாரு? இயேசு ஒருவரே வழி. அழகா சொன்னீங்க, இயேசு ஒருவரே வழி. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அப்ப நம்மளுடைய குடியிருப்புக்கு போனோம்னா, போய் சேரணும்னா, நமக்கு நம்மை படைத்தவராகிய நம்முடைய அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய அன்பு தெய்வம் நம்மோடு கூட வரணும், நம்மை அழைத்து போகணும். அப்போ நாம அதற்குண்டான தகுதியோடு இல்லைன்னா கைவிடப்பட்ட பிள்ளையாய் மாறி போவோம். பிலிப்பியர் 3:14 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குதா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். 15ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். அது சொல்லிட்டாரு. இது தூங்கும் போது, சாப்பிடும் போது, போகும்போது, வரும்போது, வேலைக்கு போகும் பொழுது, சமைக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, என்ன செஞ்சாலும் சரி இந்த சிந்தை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சிந்தை தான் நம்ம அங்க டிரைவ் பண்ணி கொண்டு போக போகுது. நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாக்குத்தத்தம் பெற்று இருக்கிறோம், தேவனோடு கூட இருக்க போகிற ஆனந்த பாக்கியத்திற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க போக போறோம். எப்படி?
யாருக்காவது டவுட் இருக்கா உங்களுக்கு? யாருக்காது? ஒருத்தருக்கு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, எப்பா நீ அழைக்கப்பட்டிருக்கப்பா, நீ முன் குறிக்கப்பட்டிருக்கப்பா, நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, நீ பயப்படாத, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னோடு உறவுல இரு, என்னை சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளே சிந்தித்துக் கொண்டிரு. நீ இதை நினைச்சிட்டு இருக்கும் போது, இப்போ பரீட்சை வருது, அந்த பரீட்சைக்கு நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நம்ம படிக்கிறோம் 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 படிக்கிறோம். எதற்காக படிக்கிறோம்? அது ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். இட் ஹாஸ் டு பி செட்டில் இன் மை மைண்ட். ஐ won't be நெக்லைட் அப்படின்னு சொல்லி நாம அதை நம்ம மைண்ட்ல ஏத்துறோம். நம்ம மனசு, நம்ம உடல். சில நேரம்ல சொல்லுவாங்க, கண்ணு நீ தூங்கிட்டு இருக்கும் போது என்ன எழுப்பி இந்த ஃபார்முலாவை கேட்டாலும் நான் சொல்லுவேன். சிலர் சொல்லுவாங்க, நீ தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்டாலும் இந்த ஃபார்முலா எனக்கு தெரியுமா? எப்படி? He has been practiced continuously. அதை பிராக்டிஸ் பண்ணுவது அது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்றாய், நம்ம அனுதினமும் குளிக்கிறது போல, உடை உடுத்துகிறது போல, சாப்பிடுகிறது போல, நமக்கு இந்த கிறிஸ்தவம், இந்த வேதம் நமக்கு ஒரு பழக்கமா இருக்கணும்ன்றார். புரியுதா? இப்ப இதை நீங்க வாசிக்கலன்னா நம்ம நினைக்கிறோம் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லப்பா, ஒரு நாள் பைபிள் வாசிக்கல, சரிப்போ இன்னைக்கு சோம் இல்ல, கொஞ்சம் தூங்கிடுவோம். நம்ம நினைக்கிறோம் நமக்கு அது ஒரு பாதிப்பு இல்லை. இப்ப பசி எடுக்குது, சாப்பிடலன்னா அந்த பசி அதிகமாகுது, தலை சுத்து வருது, தலை வலிக்குது, அநேக உபாதைகளை அது கொண்டு வருது. அப்போ எப்படியாவது நம்ம போய் சாப்பிடணும்னு ஓடுறோம். ஆனா வேதம் வாசிக்கலன்னா, ஜபிக்கலன்னா, ஆண்டவரை தேடலன்னா நமக்கு அது ஒரு உபாதையா தெரியல, ஒரு இழப்பா தெரியல. ஏன்னா இது ஸ்லோ ப்ராசஸிங். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், எப்பா பைபிள் வாசிடா, ஜோம் பண்ணுடா, காலையில சீக்கிரமா எழும்புடா, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னால் அவசரமா ஒரு வசனத்தை மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஓடாத, அட்லீஸ்ட் உட்கார்ந்து ஒரு ஒதுக்கிற வாசி, ஒரு 10 நிமிஷமா என் கூட உட்கார்ந்து ஜோம் பண்ணு, ஒரு 1/4 மணி நேரமா என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. இப்படி ஆண்டவர் எழுப்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நாம அதை செய்ய என்ன செய்யறோம்? மறுக்கிறோம். கடைசியில் அவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு. நம்ம பிள்ளைங்க சொல்லி சொல்லி கேட்கலாம், என்ன செய்வோம்? இது உருப்படாத கேஸ். எப்படி? இது உருப்படாத கேஸ். நாமளும் அந்த லிஸ்ட்ல நம்ம பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் பிராக்டிஸ் பண்ண சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு, பரிசுத்தர்களை கொண்டு இந்த உயிர் உள்ள வாக்கியங்களை அவர் எழுதி வைத்து போயிருக்கிறார். ஏன்னா இந்த வார்த்தை நம்ம தெளிவுள்ளவர்களா இந்த உலகத்தில் நடத்தணும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். வேற சிந்தை உங்களுக்குள்ள இருக்கா, வருதா, உங்கள் மனசு அளவா இதை விடுதா? அது ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறேன். உன் மனசுல வர்ற இந்த சிந்தை இது என்ன, எனக்கு விரோதமானது, எடுத்து தூர போடு. You have to obey. தட்டி எழுப்புறார். Spend time with me. Hello, spend time with me. I need to talk to you. இன்னும் கொண்டு கை முடங்கி உடங்கி கிடக்கட்டும். போன வாரம் நம்ம பார்த்தோம், நீங்க முடியல. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னு சொல்லி கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தாலே எது எதை நம்மளுடைய வாழ்க்கையில சரி பண்ண முடியும் நம்ம பார்த்து சரி பண்ணிடலாங்க. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். இந்த உலகத்தான் உலகத்துக்கு ஏற்றவைகளை போதிப்பான். எப்படி? உலகத்தான் அவனுக்கு என்ன வேணும்? உங்க பாக்கெட்ல இருக்கிற பைசா வேணும். நீங்க அவனை புகழ்ந்து பாடுகிற அந்த அந்த இது வேணும், பெருமை. கார்ல போனோம், அடுத்து ஹெலிகாப்டர்ல போனோம், அடுத்து பிளைட்ல போனோம். உலகத்துக்கு எதைகளை போதிப்பான். ஆண்டவரை தேடு. நீ தேடினாலும் தேடத்தாலும் அவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அவன் பாத்திரம் நிரம்பி வழியும், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். எஸ், இட் இஸ் ட்ரூ. ஐம் நாட் டினையிங் தட். பட் ஆண்டவர் சொல்றாரு, அதற்கான வாழ்க்கையை நீங்க வாழாதீங்க. அதான் சொல்ற, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்ல. இந்த உலகத்துக்கு ஏற்றவைகளை நாடி தேடி நம்ம ஓடி நம்மளுடைய டெஸ்டினி எங்க போய் முடியும் தெரியுமா? அழிவை நோக்கி முடியும். ஏன்னா நம்மளுடைய சிந்த செயல் எல்லாம் பணத்தை நோக்கினதாய், பொருளை நோக்கினதாய், பெருமையை நோக்கினதாய், பெயர் புகழ்ச்சியை நோக்கினதாய் ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால நாம லக்கை நோக்கி ஓடாம
மாறாக வேற வழியில ஓடிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களை தேவ மனிதன் எந்த வழியில நடத்துகிறான் புரிந்து கொள்ளுங்கள். நித்திய வாழ்க்கையை நோக்கி உங்களை அழைத்து செல்கிறானா, இல்ல இந்த உலக ஆசைகளை உங்களுடைய இருதயத்தில் கொடுத்து உங்களை அழிவுக்கு நேராக நடத்தி செல்கிறானா? Think about it. இன்றைய ரட்சணிய காலம், இன்றைய அணுக்கிறது காலம், இன்றைய ரட்சணிய நாள். ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது நியாய தீர்ப்புல இருந்து. ஆண்டவர் தான் சொல்றாரு, இதே சிந்தையா இருக்கீங்களா இல்ல வேற சிந்தையா இருக்கிறீங்களா? அந்த வேற சிந்தைய நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இப்ப இந்த சபை எப்படி, இந்த WCF பான்பரி தமிழ் கிறிஸ்தவ திருச்சபை உங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேரம் அழைத்து போகிற சபை அல்ல. ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. குரு எப்படியோ சிஷ்யனா அப்படிதான். Whether you like it or not, I have to preach the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக சபைக்கு சொல்ல வேண்டியது என் மீது விழுந்த கடமை. I'm not going to compromise with that. ஆண்டவர் சொல்றாரு, எதற்காக உங்களுடைய ஓட்டம் இருக்குது, எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? 16வது அதிகாரத்துல, ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா? ஒரே சிந்தையா இருக்கணும். நம்மளுடைய கோல் எங்க இருக்கு? அங்க போய் அந்த கோலை போட்டணும் எப்படியாவது. அதுதான் நம்மளுடைய கோல். எப்படிப்பட்ட சிந்தை வேண்டும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அது தெளிவா சொல்லுது. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்படியானால் உங்களுடைய சிந்தை மாறி போனால் இந்த உன்னதமான அழைப்பை இழந்து போவீங்கப்பா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறது இந்த நாளில் உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறதா? நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளே சிந்திங்கன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதெல்லாம் நேர் வழி, நேர் வழி. உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதத்துல குறை இருக்கா? தீபக் பிரதர், எனி ஷார்டேஜ்? விக்டர் பிரதர், உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு உங்களுக்கு பிரதர், உங்களுக்கு உங்களுக்கு பிரதர், எனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அவர் நடத்துகிறார், அன்றாட தேவைகளை அவர் சந்திக்கிறார். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளே அவர் வெட்கப்பட்டு விட போகவே மாட்டார். ஒரு வழி அடைச்சா 7 வழி திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா நம்மளுடைய லக்கு எங்க இருக்கணும்? அவரை நோக்கி ஓட காத்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது நித்திய வாழ்க்கையை நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடர்வதற்காக. பாருங்க, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிக்ஷை கொடுக்கிறார். அப்பப்போ கத்துக்கப்பா, கத்துக்கப்பா. கீழே விழுந்துட்டியா? சரி, எழும்புடா, எழும்புடா, எழும்புடா. குழந்தை கீழே விழுந்து எழும்புடா, ஒண்ணு இல்லை, ஓடுனியா, விழுந்துட்டியா? என் பையன் அன்னைக்கு ஃபுட்பால் விளையாண்டு கீழே விழுந்து கால் அடிபட்டு வந்தான். அப்பா கால் அடிபட்டு. இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் மேன். யூ ஹாவ் டு பேர் தட். சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா உங்க பிள்ளைங்கள? யோசிங்க. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நேசிக்கிறவர்களை சிரிச்சுக்கிறாரு. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் கடைசியா. நம்ம பிலிப்பியர் 4:9 அழகா வாசித்தோம். கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளை செய்யுங்கள், அப்போது சமாதான தேவன் உங்களோடு கூட இருப்பார். இப்போ கடைசி அந்த 10 கணிகைகளை குறித்து உங்க இடத்துல பேசி நான் முடிக்க போறேன். இன்னைக்கு மெயின் சர்ச்சிலே அண்ணன் இதே வார்த்தையில பேசினாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து போனார்கள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து போனார்கள். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள்
எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய்களையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து போனார்களாம். எப்படி நித்திரை மயக்கம்? இன்னைக்கு இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது உங்களுடைய சிந்தனை எங்க இருக்கு? அந்த 10 கன்னிகைகளை குறித்து யோசித்து கொண்டிருப்பீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இது அவங்களுக்காக சொல்லப்பட்ட கதை இல்லப்பா. இந்த நித்திர மயக்கம் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆண்டவர் வரப்போகிறார், மேல போனவர் திரும்ப வரவார் என்று சொல்லி. இந்தா வந்துருவார், இப்போ வந்துருவார், நாளைக்கு வந்துருவார். வருகிறவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்கிறாரா? எதுக்கு? எல்லாரும் அவர் படைப்புகள் எல்லாம் அவரிடத்துல வந்து சேரணும். அதுதான் அவருடைய ஆசை. நம்ம யோனாவை குறித்து பார்த்தோம்னா, யோனாவை அழைத்தாரு. எதற்காய்? நினிவே பட்டணத்திற்கு போய் நீ சுவிசேஷம் அறிவி, அந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது என்று சொல்லு. அந்த பட்டணம் எனக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறது. அவன் போக மறுக்கிறான். பல தடைகள். கப்பல்ல ஏறுறான், கப்பல்ல கொந்தளிப்பு வருது, கடல்ல தூக்கி போடுறாங்க, மீனுக்கு இறையா வரான். 3 நாள் கழித்து மீன் வயிற்றுல இருந்து அவன் செபிக்கிறான். மீன் வந்து அவனை கரையில கக்குது. அங்கிருந்து மறுபடியும் அவன் போறான், தர்ஷிஷுக்கு போறான், மறுபடியும் நினிவேக்கு போறான். நினிவேல போய் இவன் சொன்னா, இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இது நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஜனங்கள், இவங்க எப்படி என்னை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அப்படி பயத்தோடு போறான். ஆனா தேவ எச்சரிப்பை அங்க சொன்ன உடனே ராஜா அனைவரையும் அழைத்து, மனிதன், மனுஷி, ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள் யாவும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே இருந்து தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொண்டது. பிரியமானவர்களே, அப்போ இந்த நித்திரை மயக்கம் நமக்குள்ள எதனால வருது? ஒரு அசட்டை. 2000 வருஷங்களாய் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது, இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எங்கே வருகிறார் உங்க இயேசு? அவர் வருவார். அவர் நியாயத்தை நீதியோடு நிலைநிறுத்துவதற்காக. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுவரைக்கும் வேதத்தில் பொய்த்து போனதல்ல, இனியும் பொய்த்து போக போகிறதல்ல. எல்லாம் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருவார், அவர் வருவார். அவரை குத்தினவர்களும் அவரை காணும்படியாய் அவர் இறங்கி வருவார். அதான் அவர் சொல்றாரு, இயேசு வர தாமதிக்கிற போது நமக்குள்ள நம்முடைய மாம்சத்துல ஒரு மயக்கம் வருகிறது. அந்த மயக்கம் இந்த உலகத்தை விட்டு நம்மை வேறு பிரித்து அழைத்து சொல்கிறது. இந்த 10 கனிகளை குறித்து எதுக்காக சொல்றாரு? அந்த 10 கனிகளை 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்க? தீவட்டியை எடுத்துட்டாங்க. இருட்டுன்னு தெரியும், தீவட்டி எடுத்துட்டாங்க. ஆனா மணவாளன் எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்போ அதற்குண்டான ஆயத்தம் அவர்கள்ட்ட இல்லாதபடினால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? எண்ணெயை எடுக்க மறந்துட்டாங்க. புத்தியுள்ள 5 கணிகைகள் எண்ணெயோடு இப்போ அங்க போறாங்க. நம்ம தொடர்ந்து அங்க வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரத்துல, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம், எக்கால சத்தம். மத்தேயு 24:30 சொல்கிறது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் என்ன செய்வாங்களா? அது வாசிங்க, நான் அதை முழுசா எழுதி வைக்கல. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்துல காணப்படுகிறது. அவர் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு இப்ப சகல கோத்திரத்தாரும் கண்டு புலங்குவாங்க. அவர் வருகிறார் என்கின்ற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேள்வி பேசினவங்க இப்ப அவர் கண்டு புலம்புவாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். வலுவான எக்கால சத்தம் அவர் வரும் பொழுது வரும். அதை அடையாளப்படுத்தும் விதமாக தான் மணவாட்டியில் இடத்துல சொல்லப்படுகிறது, நடு ராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்ட போக புறப்படுங்கள் என்று சொல்லி சத்தம் உண்டாயிற்று. இப்பதான் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு தெரியுது,
என்ன அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, நித்திரை மயக்கமா இருந்துட்டாங்க, விழிப்போடு இல்ல. என்ன தேவை அப்படிங்கிற அடிஷனல் காரியங்கள் அவங்ககிட்ட இல்ல, ஒரு பிரிவென்ஷன் இல்ல, ஒரு ஒரு ஆயத்த நிலை அவங்ககிட்ட இல்லாததுனால அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆயத்தத்தோடு இருந்த கணிகைகள் அங்க என்ன செஞ்சாங்கன்னா, எழுந்து எண்ணெயை ஃபில் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாங்க, மணவாளனை எதிர்கொண்டு போக ரெடி ஆயிட்டாங்க. இப்போ புத்தி இல்லாத கணிகைகள் என்ன செய்றாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கீழே வாசிக்கும் பொழுது 7ஆம் வசனம், அப்பொழுது அந்த கணிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். நோ, அது கூடாத காரியம், அது கூடாத காரியம். நான் கூட இந்த வசனங்களை முந்தி வாசிக்கும் பொழுது யோசிச்சிருக்கிறேன், ஏன் இந்த புத்தியில் உள்ள கன்னிகைகள் கொஞ்சம் எண்ணெய் அவங்களுக்கு ஷேர் பண்ணிருக்க கூடாது? ஏன் பண்ணிருக்க கூடாது? நம்ம உலக பிரகாரமா தானே யோசிப்போம். பிரதர் என்ன பிரதர், அது அப்புறம் எடுத்துக்கலாம், வீட்டுல போய் அப்புறம் எடுத்துக்கலாம் பிரதர், இப்ப அவசரத்துக்கு கொஞ்சம் கொடுங்க. கொடுத்தா என்ன போகும்? கீழே வாசிங்க 8ஆம் வசனத்துல இருந்து. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல. எப்படி? எங்களுக்கும் உங்களுக்கும் போகாதபடிக்கு நீங்க போய் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். ஆயத்தம் இல்லாத ஒரு நிலை. நம்ம முதல்ல பார்த்தோம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன், டக்குன்னு வாசிக்க. யாராவது ஒருத்தர் எடுத்து இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்தபடி அருள் செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. இப்போ அவர் வராரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தாதான் உண்டு. இப்ப சத்தத்தை கேட்கல, நல்ல அயர்ந்த நித்திரையில இருந்துட்டோம், உறக்கத்துல இருந்துட்டோம், அதுக்காக தூங்காம இருக்க போறோமா? உறக்கம் நல்லது, தூக்கம் நல்லது. டாக்டர்ஸ் சொல்றாங்க, நம்ம இயற்கையாகவே ஒரு நாளைக்கு குறைந்தது 6 to 8 மணி வரை நம்ம உறங்க வேண்டும். இல்லைன்னா நம்ம பாடி ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடும், நம்முடைய முகம் விகாரம் ஆயிரும், நம்முடைய சிந்தைகள் ஒழுங்கா இருக்காது, நம்முடைய செயல்பாடு ஒழுங்கா இருக்காது. அப்ப தூக்கம் முக்கியம், ஆனா அதற்குண்டான அளவு இருக்கிறது. அந்த அளவை கடந்து எந்த நேரத்தை எதை செய்யணுமோ அதை செய்ய மறந்துடக்கூடாது, ப்ரிப்பரேஷன் இல்லாம இருந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த 5 கன்னிகைகள் போய் அவங்க இடத்துல கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் இப்போ உங்களால நாங்களும் கெட்ட கதை ஆயிடக்கூடாது. எப்படி? உங்களுக்கு நாங்க பாதி கொடுத்து உங்களுக்கு இல்லாம எனக்கு இல்லாம மணவாளன் வர்றதுக்குள்ள அணைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது? உங்களால நாங்களும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி நம்ம தொடர்ந்து அந்த காரியத்தை வாசிப்போம். 9ஆம் வசனத்துல இருந்து, புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, உங்களுக்கு எங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். பாருங்க, இன்னைக்கு வரார், நாளைக்கு வரார், 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டார்னா என்ன நடக்கும்? அங்க இந்த 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தவங்க, அது ஃபுல்லா வாசிறேன் நான். வந்து விட்டார், ஆயத்தமா இருந்தவர்களோ அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. The gate has been closed. பாருங்க, எவ்வளவு பெரிய அவல நிலை பாருங்க. இப்ப ரப்சர்ல இதுதான் நடக்க போகுது, ரகசிய வரையில இதுதான் நடக்க போகுது. அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம சபையோடு ஆண்டவர் இதை பேசி கொண்டிருக்கிறார். அப்புறம் எந்த நேரம் வருவாருன்னு தெரியாது. ஒரு 2 பேர் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் போன வாரம் இதை கோட் பண்ணேன். 2 பேர் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார். 2 பேர் எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார்.
இருக்கிறவங்க யாரு? ஆயத்தம் இல்லாமல் கைவிட போடப்பட்டவர்கள். ஆண்டவர் தான் சொல்றாரு. நீங்க தொடர்ந்து அங்க வாசித்தீங்கன்னா 12வது வசனம் 13வது வசனத்துல 11ல இருந்தே வாசித்தர. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை நான் அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ 13ல சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம விழிப்போட இல்லை, ஆயத்தத்தோட இல்லைன்னா நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசப்படி அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை மறந்து போனவர்களாய், இழந்து போனவர்களாய் மாறி போகும். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் மறுபடி நம்ம எச்சரிக்கிறார். மறுபடி அவர் நம்மை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எப்பா, எழும்பு, பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் விதித்தது. ஏன் அவர் எழுப்ப ஆசைப்படுறாரு? நாமளும் விழிப்போட இருக்கணும், அதே சிந்தையா இருக்கணும், அதை செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணாம, பைபிள் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, இதை நம்மளுடைய அவயங்களில் ஒன்றாய் எடுத்துக்கொள்ளாம நம்ம இருந்தோம்னா அதை புறக்கணிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். கடைசி நாளில் அவர் என்ன சொல்லிடுறாரு? 12வது வசனம் மாத்திரமே, உங்களை நான் ஐ டோன்ட் நோ யூ, உங்களை நான் அறியேன் என்று சொல்லி ஒரு பரிதாப நிலைக்கு நம்மை தள்ளிவிடுவார். பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் என்று சொல்றார், வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியினர், உங்களை நான் அழைத்திருக்கிற என் பக்கத்துல உட்கார வைக்க போறேன். நம்ம எல்லாரும் மகிமையில பிரவேசிக்க போறோம், ஆண்டவரோடு கூட உட்கார போறோம். அல்லேலூயா. இந்த ஆனந்த பாக்கியத்தை இழந்து போகாதவர்களாய் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஓட்டத்தை ஓடணும்னு சொல்லிதான் இயேசுவானவர் இன்னைக்கு நமக்கு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். பிரியப்படுறவர்களே, நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபித்து முடிக்கலாம்.